வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 5வது மாதம் 2024 95வது ட்ராவாக நடைபெறுது. புதன்கிழமை 50-50 ட்ரா புதன்கிழமை நடைபெறுது. இந்த புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் 457. பி போர்டில் நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்ததில் 1000% நான் ஸ்ட்ராங் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம கொடுத்ததில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுத்ததில் ஏ போர்டில் நமக்கு 4ஆம் நம்பர் ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆகிருச்சு. பி போர்டு 7ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. சி போர்டில் 7ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. பி போர்டுங்களில் 5ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பி போர்டில் 5 பாஸ் ஆகிருந்துச்சு. சி போர்டில் 7 பாஸ் ஆகிருந்துச்சு. பிசி 57ங்கிறது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு 3 நம்பர் கொடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா 857 எடுத்திருந்தோம், 957 எடுத்திருந்தோம். ரெண்டுலேயுமே நமக்கு பிசி பாஸ் ஆகிருந்துச்சு. பவரில் மிஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா 957ங்கிற ஒரு நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 857 எடுத்திருந்தோம். ரெண்டுலேயுமே நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஏசி கொடுத்ததுலேயும் நம்ம பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். 4 நம்பர் கொடுத்ததுலேயும் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி கொடுத்ததில் பிசி 57ங்கிறது நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பிசி 57ங்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 4 நம்பர் கொடுத்ததுலேயும் நம்ம பிசி 57ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா 416 கொடுத்துருந்தோம். இந்த 16க்கு நம்ம மேலே உள்ள 57 கீழே கொடுத்துருந்தாலும் வின்னிங்கு, இந்த கீழே கொடுத்த 4 மேலே கொடுத்துருந்தாலும் வின்னிங்கு, இந்த 4 இந்த சைடு உல்டா பண்ணி கொடுத்துருந்தாலும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பாட்ஸ்லேயும் பாருங்கள் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். நம்ம பாட்ஸ் நம்பரில் கொடுத்ததில் டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 3 பாட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்கான நம்பராக. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 157ன்னு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பாட்ஸில் 157ன்னு வந்திருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்திங்கன்னா இல்லாட்டி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருச்சு. ஒன்றுக்கு பார்த்தா 4 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ்ஸு. சரி, ஓகே. இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். முன்னாடி நடந்த ட்ராவுக்கு இப்போது நம்ம புதன்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது ஏ போர்டில் 4க்கு 8ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் சி போர்டில் நமக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. சி போர்டு நம்ம பெருக்கல் மெத்தேடில் 457 முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டாக இருக்குது. இதை பெருக்கி பார்க்கையில் 243ன்னு கிடச்சிருக்கு. இந்த 243லேருந்து வின்னிங் நம்பர் வந்தால் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கையில் சி போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை விட்டால் உங்களுக்கு 5க்கு 2ன்னு பி போர்டில் கூட வரலாம். பார்த்திங்கன்னா 5க்கு 2ன்னு பி போர்டில் கூட 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏ போர்டில் 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு வந்து 9 எடுத்துக்காங்க. ஏ போர்டில் 8, 9, பி போர்டில் 1, 2, சி போர்டில் 6, 4 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபார்முலா வீடியோ வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவை எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும், பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கணக்கில் வருது. பார்த்திங்கன்னா 2, 1ங்க. இந்த ட்ராவுக்கு வந்து நான் 2, 1 வந்து 100% நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். 1000% ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னையோடைய கணக்கில் வந்திருக்கு. உங்களுடைய மெத்தேடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தி இந்த ஒரு நம்பர்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். 916 பாட்ஸுன்னு எடுத்திருக்கேன். 916 பாட்ஸு 814 ஒரு பாட்ஸில் வந்து நம்ம 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வரல. பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 916, 814ன்னு பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பாட்ஸ் நம்பரில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இப்போது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 91 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 91, 84, 81, 18, 80ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸில் சப்போர்ட் நம்பராக 96ன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரியும் இருக்குது. 14, 91, 84, 81, 80, 18, 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் உங்களுக்கு 16 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 16, 96ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஒரு ட்ராவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் மொத்தம் நான் வந்து ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பருக்குள்ளே நமக்கு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுடைய கணக்கை நீங்கள் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. நமக்கு சி போர்டு 4, பி போர்டு 1, ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா உள் நம்பர் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 0க்கு 1ன்னே வச்சுக்குவோம். அப்போது 18, 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 18, 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்களுமே வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான். 21, 28ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு மீண்டும் சி போர்டு 7 வந்துச்சுன்னா உள் நம்பர் 58, 17ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. 29, 16, 21, 28, 81, 14, 18, 14 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது வந்து பார்த்துருக்கோம்.
இந்த ஒரு ட்ராவுக்கு நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 146ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 218 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடைக்கிது. 914 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா 196 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போது 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் இப்போது வந்து பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா 818ன்னு வர்ற மாதிரி கூட ஒரு கணக்கு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 818, 915, 197, சி போர்டு 4, பி போர்டு 1, ஏ போர்டு நமக்கு 4க்கு 8ன்னு அடித்தாங்கன்னா 814 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர் நம்ம கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே நான் வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஃபார்முலா வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா மெத்தேடை எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. ஃபார்முலாவை மட்டுமே வச்சு 100% வின்னிங் எடுக்கலாம். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.